ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாஹாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி செட்டிநாட்டு ஸ்டைல் பிரகாரம் நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை, சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மணம் வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் 1லேருந்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்து நம்ம இதை வச்சிடலாங்க. இது ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் தாளித்து விட்டுக்கலாம். வேறு ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இதை அப்படியே விட்டுறலாம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். நம்ம அதுக்குள்ளே வறுத்து வச்சுருந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.